இன்னைக்கு வந்து நாங்க வந்து பூஜைக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறோம். ஆனா எங்க நாங்க சொல்ல மாட்டோம். ரொம்ப நாளா அவ கேட்டுட்டே இருக்கா என்கிட்ட, அப்பா எப்பப்பா இங்க கூட்டிட்டு போவீங்க, எப்பப்பா கூட்டிட்டு போவீங்க கேட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸ், அந்த பாப்பா ஒரு எக்ஸைட் ஆகுது. சொல்றேன் போன உனக்கு நேர்ல காட்டுறேன் அத. சரியா? சரியா? ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். நீ யோசிச்சு பாரு. சரியா? நான் கேட்பேன், நடுவுல கேட்பேன். யோசிச்சு அம்மாக்கு சொல்லணும் இதுவான்னு சொல்லி கேட்கணும். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்ப வந்து பைக் எடுக்க போறோம். பைக் எடுத்துட்டு போயிட்டு சொல்லக்கூடாது. பைக் எடுத்துட்டு போயிட்டு பைக்கை நிறுத்திட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம எதுல போறோம்? சரி, ஓகே, போலாமா? நாங்கள் பஸ்ஸில் வந்தனால ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மசாலா பால் குடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா பாலை குடிச்சிட்டு மெட்ரோக்கு வந்தோம். மெட்ரோக்கு வந்தோன்னே ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஆகிட்டாங்க அந்த அம்மா. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஜாலியாக அப்படியே கிளம்பி போயிட்டோம். மெட்ரோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து எதனா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் ட்ரெயினில் அப்படின்னு சொல்லிட்டு போலி வாங்கி சாப்பிட்டோம். அந்த போலி பார்த்தீங்கன்னா 48 rupees அதிகமாக இருக்குது. நம்ம வீட்டாண்ட பார்த்தீங்கன்னா 15 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து விற்கும் போலி. அங்கே பார்த்தீங்கன்னா 48 rupeesல விற்றுது. சரி ஓகே எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டாது. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பரான ஸ்வீட்ஸ் இருந்தது, ஸ்நாக்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் சேலட், சாண்ட்விச், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. பட் ஆனால் எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டோம். போலி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பூஜா பாப்பாவும் எங்கள் அம்மாவும் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மெட்ரோவில் வராங்க. ஒரே எக்ஸைட்டிங்காக வந்துட்டு இருந்தாங்க. ஹாப்பியாக இருந்தது நாங்கள் எல்லாருமே ஜாலியாக போகும்போது. இங்கே எதுக்காக நாங்கள் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபீடிங் ரூம் இருக்குது. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு தெரியாதவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டிக்கெட் கவுண்டரில் போயிட்டு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து ரூம் வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அந்த ரூமில் வந்து நோ கேமராஸ். ஸோ யாருமே பயப்படாதீங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறோம் பாப்பாவுக்கு சீட்டு கிடைக்காம. ஸோ அவங்க வந்து லாஸ்ட்டில் உட்காந்துருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லா டிராவலும் முடிச்சிட்டு ரொம்ப டயர்டாகி உட்கார்ந்துருக்கோம் எல்லாரும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப களைப்பா இருக்கு, காலு ரொம்ப வலிக்குது இல்லம்மா. இது பூஜா வந்து என்னன்னா, நாங்க ரொம்ப தூரம் நடக்க விட மாட்டோம். பைக்ல கார்ல இப்படியேதான் வந்து அம்மா வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சொல்லுமா உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. ட்ரெயின் போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பஸ் போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் என்னன்னா ட்ரெயின்ல போகும்போது வந்து 2 பேரும் லைட்டா அப்படியே கண்ணு சொல்லிட்டே வந்தாங்க. எங்க தூங்கிட போறாங்களோ நினைச்சிட்டு இருந்தேன் நானு. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது ட்ரெயின் நல்லா தாளாட்டுதுல. அது ஆக்சுவலா மெட்ரோ ட்ரெயின் பிளான் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து லோக்கல் ட்ரெயின், அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயின்ல இருந்து மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து அப்படியே வந்து பஸ், இதுல வீட்டுக்கு வரதான் பிளானு. ஆனா எனக்கு வந்து டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கார் வந்து பிரச்சனையானதுனால காரை மெக்கானிக்ஷன்ல விட்டுட்டு தான் இந்த பிளான் எல்லாமே இருந்துச்சு எனக்கு. ஸோ கார் மெக்கானிக்ஷன்ல விட்டுட்டு ரொம்ப டைம் ஆனதுனால எங்களால லோக்கல் ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ண முடியாம போயிடுச்சு. ஆட்டோ பிடிச்சி டைரக்டா வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அப்படியே மெட்ரோ பிடிச்சி வந்து அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு பஸ் மாதிரி வந்தோம். பாத்தீங்கன்னா டைம் வந்து 10 மணி ஆகுது. நம்ம எத்தனை மணிக்கு நம்ம ஸ்டார்ட்? 2:30 மணி ஸ்டார்ட் பண்றோம். 2:30 மணி. ஆமா 2:30 மணி. இருக்கு என்ன இருக்கு? நம்ம அங்க ஸ்நாக்ஸ் கூட சாப்பிட்டோமே. நான் கொடுத்தன நீங்க மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து அங்க ஒரு போலி வந்து 48 ரூபாய். தெரிஞ்சிருந்தா நான் இவரை வாங்கிருக்கவே சொல்ல மாட்டேன். ஆனா அதோட ரேட் அதிகமா இருந்தது. இங்க வெறும் 15 ரூபாய் தான். நம்ம ரொம்ப ரேட் ஜாஸ்தியா இருக்கு. நல்லா இருந்ததுல. ஆமா நல்லா இருந்துச்சு. எப்படி பிளான் எப்படி வச்சிருந்தேன்னா, இங்க இருந்து நேரா வந்து பீச் ஸ்டேஷன் போயிட்டு பீச் ஸ்டேஷன்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து திரிசூலம், அங்க போயிட்டு திரிசூலம் இல்ல ஏர்போர்ட் போயிட்டு அங்க வந்து ஃபுட் கோர்ட் இருக்கு. அந்த ஃபுட் கோர்ட்ல சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து மெட்ரோ ஏறி வண்ணாரப்பேட்டை வரணும் அப்படின்னு தான் வந்து பிளான். வண்ணாரப்பேட்டை இருந்து மின்ட்ல இருந்து இங்க வந்து எங்க வீட்டுக்கு பஸ் இருக்கு. அந்த பஸ்ல வர இதுதான் பிளானு.
இவங்க வந்து நடுவுல நாங்க வந்து பிளான் சேஞ்ச் ஆனதுனால ஆலந்தூர் வரைக்கும் தான் போக முடிஞ்சது. ஆலந்தூர்ல இருந்து வந்தோம். ஆலந்தூர்ல ரொம்ப கம்மி தான் இது ஃபுட்டு A to B தான் இருந்தது. அதுலதான் சாப்பிட்டோம். அது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. இன்னும் அவங்க அங்க விமான நிலையத்துக்கு போயிருந்தோம்னா இன்னும் நிறைய செலவாயிருக்கும். அப்படிலாம் போகும்போது பாத்துக்கலாம். நான் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்களா, அங்க ரொம்ப ரேட் ஜாஸ்தியா இருக்கும் சொல்லி நான் பாத்துருக்கேன். ஓவராலா அவனுடைய பூஜா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உனக்கு பஸ்ல போகும்போது வந்து ஒன்னு சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன் பஸ்ல? பின்னால இருந்து பஸ் ஏறி போனா முன்னால இருந்து பஸ்ல இருந்து வெளியில வரணும். வச்சிருக்காங்கல்ல. ஆமா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி நம்ம தான் நிறைய விஷயங்கள் நம்ம பசங்களுக்கு வந்து சொல்லி தரணும். ஏன்னா இப்போ அதிகமா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து பயன்படுத்த கம்மியாயிடுச்சு குழந்தைங்க. நம்ம இல்லன்னா கூட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும். சோ அதனால நாங்க வந்து எங்க பசங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்க சொல்லி தரோம். நீங்களும் சொல்லி தரீங்களா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பண்ணி பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய் சொல்லுமா. பாய் சொல்லு. அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஓகே.